விடாமுயற்சி விடமாட்டியாப்பா அப்படின்னா நான் விடுற மாதிரி இல்லைங்க. விடாமுயற்சிக்கான காரணம் என்னன்னா கலவையான விமர்சனங்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கலவையான விமர்சனங்கள் இருக்கிற அதே வேளையில் நான் மறுபடியும் தியேட்டருக்காரங்கள்கிட்ட விசாரிக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எங்கள் ஃபுல்லாகுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இதோ சொல்லுவதால் சனி ஞாயிறு நல்ல ரெஸ்பான்ஸ், நல்ல கூட்டம் இருந்தது. திங்கட்கிழமையும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த தைப்பூசம் ஒரு லீவு நாள் மறுபடியும் ஒரு கூட்டம், குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் வராங்க, ஜென்ரல் ஆடியன்ஸ் வராங்க. அதுதான் இதெல்லாம் தாண்டி இந்த வசூல் என்னங்க ஆளுக்கு ஒவ்வொரு வசூலை சொல்லிட்டு இருங்க. உண்மையான வசூல் என்ன ப்ரொடக்ஷன் நிறுவனம் சொல்லும். அந்த வசூல் கூட அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்குது. கண்டிப்பாக லைக்கா ஒரு நல்ல வசூலில் தான் சொல்லுவாங்க. இதில் மாற்றி சொல்கிறதுக்கான அவசியமே கிடையாது. ஓகே, இதை தாண்டி மறுபடியும் அது என்ன தான் வசூல் பண்ணிச்சிங்க ஆளாளுக்கு ஒரு வசூலை சொல்லிட்டு இருக்கும்போது நானும் சில டிஸ்ட்ரிபியூட்டர் தேட்டருக்காரர்கிட்ட கேட்கும்போது தமிழ்நாட்டில் 4 நாட்கள், இந்த 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா 75 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். நீங்கள் கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் தெலுங்கானா, கேரளா இங்கெல்லாம் கலவையான அந்த வசூல் இருக்குது. அதுவும் ஒன்றும் பாதகமான வசூல் கிடையாது. குறிப்பாக கேரளாவில் மட்டும்தான் கொஞ்சம் கம்மி, கர்நாடகாவில் நல்ல ஹையஸ்ட் வசூல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் 75 கோடி ஓகே அப்படின்னு. அப்போ உலகம் முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 147 கோடி அப்படின்னாங்க. இந்த 4 நாட்களில் 147 கோடி. இதில் முக்கியமான ஒரு விஷயம், நாம் ஒரு முக்கியமான ஒரு ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்ட பொழுது அவர் சொன்ன தகவல் தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. என்னென்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் மலேசியா, சிங்கப்பூரில், யூரோப்பை தானேங்க நீங்கள் கணக்கு வைப்பீங்க. ஆனால் சின்ன சின்ன நாடுகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குது. அங்கே ஒரு வசூலை சூப்பராக கொடுத்துருக்கு. குறிப்பாக இலங்கையை பற்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு. இந்த படம் இலங்கையில் அந்த 4 நாளில் அவங்க இலங்கையோட காசுக்கு 4 கோடியே 30 லட்ச ரூபா கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம காசுக்கு 1.5 கோடி ரூபா அப்படின்னு. ஏன்னா ஆடியன்ஸ் ஃபுல்லாக படம் பார்த்துருக்காங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்திருக்காங்கன்னு. அப்போ சின்ன நாடுன்னு வேறு எதாவது சொல்கிறீங்க. சின்ன நாடு மீன் நம்ம இந்தியர்கள், தமிழர்கள் குறைவாக வசிக்கக்கூடிய நாடு அப்படின்னு. நியூசிலாந்து சொல்லியிருக்காரு. நியூசிலாந்தில் நம்ம காசுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்ட்டு இந்த கடந்த 2 வருஷத்தில் ஒரு இந்திய சினிமா இந்த அளவுக்கு வசூலை கொடுக்கல அப்படின்றாங்க. 10 லட்சம் நமக்கு 10 லட்சம் தானே அப்படின்னு இருக்கலாம். அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மிங்க இந்தியர்ஸ். அதிலும் தமிழர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க ஃபேமிலியோடு இந்த படத்தை பார்த்துருக்காங்க. குறிப்பாக அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்க்ரீன்ஸ், அதனுடைய வசூல் என்னன்னு தெரியல. அங்கே தமிழ், தெலுங்கு 2துலேயும் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு தெலுங்கு பீப்புள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவில் ஒரு குளறுபடியே நடந்துக்கிட்டு இருக்கு. இருக்கிற இந்தியன்ஸு, அந்த குடியுரிமை இல்லாத இந்தியர்கள்லாம் கை காலெலாம் கட்டி அமைச்சிட்டு இருக்காங்க. அதனால் சில பேர்லாம் பார்த்தீங்களா இது பண்ணாங்க. நிறைய பேர் பொழுதுபோக்கெல்லாம் போகணும். ஆனால் நார்த் அமெரிக்கா, கனடாவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் மக்கள் தொகை கம்மி தான். அங்கே கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் நம்முடைய காசுக்கு கலெக்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு. அதுவும் இந்த வின்டர் சீசன். அப்புறமா ரொம்ப அவங்களும் பெரிய ஆர்வமான முன்ன மாதிரி கேளிக்கையாக பார்க்குறதில்ல. ஆனால் இந்த படத்துக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ். அதை தாண்டி ஆஸ்திரேலியாவில், ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி வியாழக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நம்ம காசுக்கே 6 கோடியே 60 லட்ச ரூபாய் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. வேறு என்ன வேணும்? இல்லை இது முழுக்க நீங்கள் ஒரு கோடி அதிகமாகலாம், இல்லை ஒரு 50 லட்சம் கம்மியாகலாம். கண்டி நான் இந்த ஆஸ்திரேலியா, நார்த் அமெரிக்கா அதெல்லாம் சொன்ன பாருங்களேன். இதெல்லாம் அக்யூரேட்டாக சொன்ன ஒரு விஷயம். அப்போ வெற்றி படம் தானே இது அப்படின்னு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக மாறிடுச்சு அப்படின்னு. அஜித்துக்கே ஒரு உற்சாகம் ஆச்சு. அதை ஏகத்தர் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கங்க நீங்கள். குறிப்பாக அந்த வெளிநாட்டில் படம் பார்த்த ஒரு நபர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. ஐ சா த டெவில் அப்படின்ற ஒரு கொரியன் படம் நான் பார்த்தேன். நான் அதில் ஒரு காருக்குள்ளேயே ஒரு ஃபைட் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த ஃபைட்டு 360 டிகிரியில் அந்த ஃபைட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கொரியன்ஸு வேர்ல்டு லெவலில் அந்த ஃபைட்டை பயங்கரமாலாம் பாராட்டினாங்க. ஆனால் இந்த விடாமுயற்சிக்குள்ளே காருக்குள்ளே ஒரு ஃபைட்டு படம் பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே 360 டிகிரியில் மட்டும் இதை எடுக்கலை, டாப் ஆங்கிளில், சைடு ஆங்கிளில், அப்புறம் உருண்டு போகிறது, நிறைய க்ளோஸ்அப் ஷாட்டு, இது மாதிரி வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. இந்த ஃபைட்டை கம்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இதை சூப்பராக கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இதை உலக அளவில் பேசணும். ஆனால் ஒரு கொரியன் படம், ஒரு ஹாலிவுட் படம், ஒரு யூரோப் படம் அப்படின்னா நம்ம ஆஹா ஓஹோ ஆச்சா போச்சான்னு கொண்டாடுறோம். நம்ம ஊரில் இப்படி ஒரு படம், இப்படி ஒரு ஃபைட்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா நாம் படத்து மேலே 1000 விமர்சனம் வைங்க நீங்கள் ஆனால் இதை கொண்டாடு தானே அங்கே வேணும். நீங்கள் இதை ஏங்க அசால்ட்டாக இதை கடந்து போகிறீங்கன்னு அந்த விடாமுயற்சியோட ஃபைட் மாஸ்டர் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். ஏங்க நான் அஜித் நினச்சிருந்தா நாங்கள் அதை க்ரீன் மேட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டுருப்போம், இல்லைனா டூப் போட்டு எடுத்துருப்போம். அவர் ஒவ்வொரு ஷாட்டும் நான் தான் பண்ணுவேன்றாரு. ஒரு மாஸ் ஹீரோ நான் தான் பண்ணுவேன்றாரு. அதுக்காக தான் ஏன்னா அவர் பண்ணவே இல்லை, அவருக்கு டூப் போட்டு பண்ணாங்க, அது அஜித்தே கிடையாது அப்படின்னு சொன்னதுனால், அந்த கோவத்தினால்தான் நாங்கள் அந்த பிடிஎஸை ரிலீஸ் பண்ணணும். குறிப்பாக அந்த ஃபைட் சீக்வன்ஸை ஒவ்வொன்றுத்தையும் மெனக்கெட்டு பண்ணாருங்க.
அந்த ஃபைட் மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, அவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறவர் அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் நினச்சிருந்தா அதை நீங்கள் வேறு எந்த டெக்னாலஜிலும் யூஸ் பண்ணிக்கலாமே, அவர் உருள வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்களே, லைவ் லொக்கேஷனில் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்றாரு. அதுதாங்க உண்மை. இதெல்லாம் தாண்டி விடாமுயற்சிக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோடைய சப்போர்ட் அப்படின்ட்டு ஒரு பெரிய வரவேற்பான விஷயம் தான் அது. நீங்கள் என்ன வேணாலும் எழுதிங்க, என்ன வேணாலும் பேசிங்க, என்ன வேணாலும் இது பண்ணிங்க, உண்மையான இதுதான். அதை தாண்டி இன்னொரு 6-7 நாளில் முழுமையான வசூல் வேர்ல்டு வைடு தெரிய வரும். அது ஒரு நிறைவான வசூலாக இருக்கும். லைக்காவுக்கு ஒரு பெரிய வசூலாக அமையும். லைக்கா தொடர்ந்து படம் எடுப்பார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் மீறி இப்போவே வந்து குட் பேட் அக்லியோடைய அந்த வைப் ஒரு பக்கம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக படம் இந்த ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. அந்த ஏப்ரல் 10 கூட தள்ளி வைக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்கிறதா ஒரு தகவல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு மாத கேப்பில் மறுபடியும் ஒரு படம் வந்தால் எப்படிங்க வந்து ஃபேன்ஸ் வர மாட்டாங்க, ஃபேன்ஸ் கொண்டாட மாட்டாங்கன்னு அதெல்லாம் நான் விசாரிச்சப்போ போய் ஏப்ரல் 10 கண்டிப்பாக படம் வந்துடும். இதில் முக்கியமான ஒரு விஷயம், நான் குறிப்பாக ஒரு முக்கியமான சோர்ஸில் வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு ப்ரீமியர் ஷோ சென்னையில் போட போகிறார்கள். என்னங்க இது அப்படின்னா, இது வாரிசுக்கே நடந்தது. வாரிசுக்கு ஒரு ப்ரீமியர் ஷோ திடுதிப்புன்னு போட்டாங்க. அதே போல் குட் பேட் அக்லிக்கு ஏப்ரல் 9ஆம் தேதி நைட்டு ஒரு ப்ரீமியர் ஷோ இருக்குது. அதில் ரிவ்யூவர்ஸும் மீடியாக்காரர்களுக்கும் அனுமதி உண்டு. இந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு நம்மள மாதிரி போய் கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் படம் பார்க்குறாங்களே, கேரளாவிலையும், ஆனால் நீங்கள் ஏங்க சிரமப்பட்டு போகிறீங்க வாங்க அப்படின்னு. அப்போது வந்து இது வேறு விதமாக கூட பேசலாம். வந்து நீங்கள் படம் பாருங்கள், ரிவ்யூ உங்கள் இஷ்டம் போல் கொடுத்துங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்தாலும் வரலாம். 10ஆம் தேதி வருது, சரிங்க இதெல்லாம் ரைட்டு. ப்ரொமோஷன் எப்போ ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து இதற்கான ப்ரொமோஷனை ஃபுல் ஸ்விங்கில் இறங்கிறேன் குட் பேட் அக்லி. ஏன்னா குட் பேட் அக்லி கிட்டத்தட்ட 320 கோடி ரூபாய் அதற்கான பட்ஜெட் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு என்ன சார், ஒரு கேங்ஸ்டர் மூவி. ஏற்கனவே ஒரு அதையும் வந்து ஒரு கொரியன் படத்தோடு ஒப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. மேபி அது கதையே இல்லைன்ட்டார் வந்து ஆதிக்கு வந்து. இது வேறு ஒரு கதைங்க, அதாவது சாயல்லாம் வேறு. நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக அந்த படத்தை எடுத்துருக்கிறேன், நீங்கள் பாருங்கன்னு. மார்ச் 15லேருந்து ஓகே. இதுக்கானது ஃபஸ்ட்டாக வரப்போகிறது வந்து அந்த படத்திலிருந்து ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் தான். அது காரணம் என்னென்னா, சமீபத்தில் ஜீவ் பிரகாஷ் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ குட் பேட் அக்லி எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே வரேன். முதல்ல ஒரு சாங் ஒன்று போட்டு முடிச்சிட்டேன், ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங். அதை போட்டு முடிச்சுன்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதை எடுத்து முடிச்சாச்சு. ஆர்ஆரும் ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் வேற ஒரு வைப்பில் இருக்கும், அதை தான் நீங்கள் முதல் முறையாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அப்படி சொல்லிட்டாரு. அதான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி அஜித் வந்து திடீர்னு சினிமாவை விட்டு போக போகிறார் அப்படின்ற மாதிரி நேற்றுலேருந்து ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது. இல்லைங்க, சினிமாவுக்கு முழுக்க போடுறாரு. அவர் பல்கேரியாவில் இருக்கார். பல்கேரியாவில் கூட நம்ம பார்த்தோம், ஒரு கார் இதில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு அதில் மயிரில் உயிர் தப்பினார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கிறது தாங்க. இது ரைட்டு, வண்டிக்கு தான் இது ஆச்சு, எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த, ஏன்னா அஜித் கம்ப்ளீட்டாக சினிமாவிலேருந்து ஒதுங்குறார். நான் கூட அந்த வீடியோ பேசியிருந்தேன். அஜித் தரப்பிலிருந்து அந்த வீடியோவை எடுக்க சொல்லியிருந்தார்கள். காரணம் என்னென்னா, அவரை நம்பி அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, அவ்வளோ பேர் வந்து படம் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க, அவ்வளோ தொழிலாளர்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மீறி அஜித்தினுடைய கட்டுப்பாட்டில் சில அறக்கட்டளைகள் இருப்பதாக கூட தகவல் சொல்கிறாங்க, நல்லது செய்கிறத. ஏன்னா அவர் செய்கிறதே தெரியாது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரு நடிகர் வெளியே போயிட்டா அது வெறும் பெரிய பின்னடைவாக பாதிப்பாக ஏற்படும், நீங்கள் அதை பேசாதீங்க. ஆனால் உண்மையிலே 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சிங்கப்பூர்லேயோ துபாயிலையோ செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது. சிங்கப்பூரில் தான் அவர் வந்து செட்டில் ஆகிற மாதிரி இருந்தது. எங்கெல்லாம் அந்த நாட்டில் வந்து அந்த ஒழுங்குமுறை கடைபிடிக்கிறார்களோ அந்த நாடு மேலே தான் அஜித்துக்கு ரொம்ப விருப்பம். சிங்கப்பூரில் அப்புறம் துபாயிலாம் பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதை விரும்பக்கூடிய ஒரு நபர் தான் வந்து. இப்போ கூட துபாயில் வீடுலாம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அநேகமாக யூரோப்பில் நார்வேலேயே அவர் கூட வந்து 2 வீடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டு, படம் இருக்கிற எங்கே வேணாலும் வாங்கலாம். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைட்டு ஓகே, இந்த வருஷத்துலேயே 2 படம் வரப்போகுது, இதோட அஜித் வந்து கம்ப்ளீட்டாக போதும், நடிச்சது போதும், அவருக்கே விடாமுயற்சியில் சின்ன தொய்வுலாம் இருக்குது, நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. இல்லைங்க, அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் ஒரு படம் பண்ணுறாருன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது கன்ஃபார்ம் ஆக போகுது. அதனுடைய அறிவிப்பும் விரைவில் வரும். அது லோகேஷ் கனகராஜா கூட மேபி இருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜனநாயகன் படத்தில் அஜித் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திடீர்னு அதையும் ஒரு பக்கம் போட்டு, இதை சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் போட்டிருக்கேன். எனக்கு இதில் 100க்கு 110% வாய்ப்பே இல்லை ராஜான, வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜனநாயகன் கண்டிப்பாக அது விஜய்க்கான படம். அதுவும் நடிகர் விஜயை தாண்டி தாவேகா தலைவர் விஜய்க்கான படம். அது அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும், தாவேகாவுடைய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும், விஜயோடைய அரசியல் பேசக்கூடிய படமாக இருக்கும். அரசியலே எனக்கு வேணாம்பா, அரசியலை விட்டு நான் வந்து 4 பர்லாங்க தூரம் போகக்கூடிய ஆள். அப்படி நான் அரசியலுக்கு வந்து வரணும்னு நினச்சிருந்தா நான் எப்போயோ மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க, நான் அப்போவே வந்திருக்கலாம்.
நமக்கு அது சரிப்பட்டு வராதுங்க. அப்படி நான் வரணும்னு நினச்சா எப்போ நான் அரசியல் சம்மந்தப்பட்ட கதையில் கூட நடிச்சிருக்கலாம். எனக்கு வேணாம், ஒரு காமன் மேன் கதையே போதுன்னு விடாமுயற்சியில் ஓகே பண்ணவர் தான் அடுத்து ஒரு கேங்ஸ்டர் கதை. அதனால் வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இப்படி கூட வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க, ஒருவேளை கூலி படத்தில் விஜய் ஒரு கேமியோ பண்ணாலும் பண்ணலான்னு, இதை தவறாக இது பண்ணாதீங்க. ஏன்னா விஜயும் ரஜினிகாந்தும் ஒன்றும் எளியும் புனையமான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா அவரை பார்த்து நம்ம ஒரு ரோல் மாடலாக இருந்து வளர்ந்தவர். ரஜினிக்கும் வந்து இன்றைக்கி நம்மளால் முடியாத, நமக்கு இருக்கிற ஒரு சின்ன இளையவர், ஒரு தம்பி மாதிரி இன்றைக்கி போய் ஒரு அரசியலில் இவ்வளோ ஒரு மாசு இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு போய் இன்றைக்கி அரசியலில் நிற்கிறாப்புலாம் அவருக்கும் ஒரு இது இருக்கும். மேபி கூலி படத்தில் வேணால் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் ஜனநாயகங்களில் கம்ப்ளீட்டாக வாய்ப்பே இல்லை, கேமியோ ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எச் வினோத் துணிவு படத்தை எடுத்ததுனால, சார் ஒரே ஒரு சின்னது நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டதாகவும், அதற்கான ரகசிய படப்பிடிப்புலாம் நடக்க போகுதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. படப்பிடிப்பே பிப்ரவரி 28 கம்ப்ளீட் ஆகுது. கம்ப்ளீட் ஆகிட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போக போகிறாங்க. எதனால் கிடையாது, விடாமுயற்சி. இந்த 4 நாள் கலெக்ஷன் அடுத்து வர இன்னும் 6-7 நாட்களுடைய கம்ப்ளீட் கலெக்ஷன் என்ன என்பதை வேர்ல்டு வைடு உங்களுக்கு தகவல் சொல்ல காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.